السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. وقال نبينا محمد مصطفى رسول الكريم صلى الله عليه وسلم إنما بعثت لأتم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. நான் காரி அல் ஆலிம் ஃபைசல் ஹசன் காதிரி அவர்கள் பேசுகிறேன். உண்மையிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனின் அருளும் சாந்தியும் சமாதானமும் கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாகவே எங்கள் அனைவருக்கும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். விசேஷமாக இந்த புகாரி மஜ்லிஸ் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக சிறப்பான நற்குணத்தின் பால் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம் என்று கூறுகிறார். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து, நிச்சயமாக நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் மனித உள்ளங்களில் நற்குணத்தை விதைப்பதற்கென்று கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நற்குணம் என்றது ஒரு டிசிப்ளின் மூலமாக ஒழுக்கபூர்வமாக வளர வேண்டிய விடயம். ஆகவே இந்த மஜ்லிஸில் நான் எத்தனை ஆண்டு காலமாக தொண்டு புரிந்தாலும் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். இவ்வாறான மஜ்லிஸூடாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று குர்ஆனுக்கு அடுத்தபடியாக உள்ள புகாரி ஷரீஃப் பாராயணம் ஓதப்பட்டு 30 நாட்களாக என்னென்ன விடயங்கள், எவ்வாறான விடயங்கள் உலகத்து மனிதர்களுக்கு செய்ய வேண்டுமோ, அது நிகழ வேண்டுமோ என்று கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்களோ, அந்த அடிப்படையில் இது சிறப்பான முறையில் செவ்வனே செய்வதை நாங்கள் நிச்சயமா சந்தோஷப்படுகின்றோம். ஒழுக்கம் என்றால் என்ன? ஒரு இடத்துக்கு போனால் எவ்வாறு நாங்கள் இருக்க வேண்டும்? உண்மையிலேயே அமைதியான சக்கீனத் என்ற ரஹ்மத்து இந்த உலகத்திற்கு இறங்கும் ஒரு இடமாக எங்களுக்கு இதை காண முடியும். இதை அதாவது இதை பற்றி நாங்கள் பேசி வேலை இல்லை, வந்து இங்கே அனுபவிச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்தில் அதாவது சூரத்தில் அராய்த்தல்லதி யுகذب பிதின் ஃபதாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுபு அலா தாமில் மிஸ்கின், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதை தடுப்பவரை விட பாவி யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் அவ்வாறான விடயத்தில் அவ்வாறு தூண்டாதவனே நரகத்துக்கு போறது என்றால் தடுப்பவர்களை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் இங்க வந்து நாங்கள் அனுபவிக்கிறது மனிதர்கள் ஒற்றுமையான முறையில் ஒரு சீரான முறையில் எவ்வாறு இதை செய்ய வேண்டுமோ, அதாவது மனிதர்களுக்கு மிக்க பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு நல்லொரு சபையாக நாங்கள் இதை காண்றோம். ஒவ்வொரு மனிதனும் இதை வந்து நானும் காதிரியா தரீக்கா தான், இருந்தாலும் நபுவியத்தில் காதிரில் ஒழுக்கங்களை பற்றி கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சிறப்பான அவர்கள் அதாவது அந்த பரக்கத்து அந்த ரஹ்மத்து இங்கே இறங்குவதை இந்த உணர்வு மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் விளங்க முடியும். அதை இஷுக்கோட அவனின் இறைய நெருக்கத்தோட வந்திருந்தால் அதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கும். ஆகவே நாங்கள் இந்த பரக்கத்தின் மூலமாக இந்த நாட்டுக்கும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வருவதுடன் எங்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஹயாத்தை அல்லாஹு தஆலா நீட்டிக்க தந்து, அந்த நீட்டிய ஹயாத்தில் நல்ல பொருளை தக்வா செய்து இறை அன்பை பெற்று இறுதி மூச்சு ஒரு நாளைக்கு நாங்கள் மரணிப்போம். அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாகவும் கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நேரத்தில் கண்டவர்களாகவும் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவதுடன் யார்தான் நீ தந்தருவாயாக. அதே போல எங்கள் அனைவருக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பலாய்கள், முஷிபத்துகள், நோய்கள், நொம்பல்கள் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸின் பரக்கத்தை கொண்டு ஆற்றி விடுவாயாக. அதே போன்று யா ரப்பி நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய தொழில் துறவுகள், வியாபார விடயங்கள், கொடுக்கல் வாங்கலில் பரக்கத்தும் ரஹமத்தும் அஃபுவிருத்தியும் தந்து ரிஸ்கில் விஸ்தீர்ணத்தை தந்து இன்னொருத்த கை நீட்டி வாங்காதற்கு போதுமான முறையில் இஸ்ஸத்தான முறையில் வாழக்கூடிய பாக்கியங்களையும் தந்து யா அல்லாஹ் இந்த நாட்டுக்கும் நீ பரக்கத்து செய்வாயா. இந்த நாட்டில் யா அல்லாஹ் என்னென்ன இனங்கள் பௌத்தர்களா இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், கிறிஸ்டியன்களா இருக்கலாம், முஸ்லிம்களா இருக்கலாம், மதங்களை நம்பாதல் கூட இருக்கலாம், எல்லோருக்கும் யா அல்லாஹ் உன் கருணையினூடாக இந்த செய்லான் நாட்டுக்கு இமாமு செய்லான் அவர்கள் காட்டி தந்த அந்த வழியில் எங்கள் எல்லோருக்கும் செல்லக்கூடிய பாக்கியங்களை நீ தந்து யா அல்லாஹ் கியாமம் பரியந்தம் இவ்வாறான ஒழுக்கம் நிறைந்த மனித உள்ளங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகாரி ஷரீஃப் பாராயணத்தின் ஊடாக எல்லோருக்கும் பாக்கியம் பெறுவதற்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. சிறப்பு பொருந்திய மாதமாகிய அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், ரஜப மாதத்தில் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்தாய் நாயனி,
ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயா யா அல்லாஹ். ரமபான் மாதத்தை அடைந்து கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் ஊடாக இமாமுனா கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் கூறுகிறார்கள், இந்த இரு மாதத்தையும் யாரெல்லாம் சரியான முறையில் பின்பற்றி தொடர்ந்து இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள், நிச்சயமாக அவருக்கு அந்த வரக்கூடிய ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று அவ்வாறான பாக்கியங்களை தந்து யா ரப்பி யா அல்லாஹ் இந்த எல்லோருக்கும் ஷேக் நாயம் தொடர்பும் எல்லா முரீதீன்கள் முஹிப்பீன்கள் வந்து கலந்து கொண்டு எல்லோருக்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. கண்மணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் பிரபஞ்சத்துக்கு ரஹ்மத்தான வந்த ஸல்லல்லாஹு ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.